பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேற்று இந்த செய்தி பேசி முடித்தது பிறகு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது போல யாருமே சுற்றறிக்கை வந்து எல்லா கவர்மெண்ட் மகாவிஷ்ணு மீது என்ன நடக்குது சார்? ஏன்னா மகாவிஷ்ணு அந்த ஆசிரியரை இப்ப பார்க்க போறோம் நாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்க இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க இது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்க செய்வோம். 3 daysல ஆக்ஷன் மட்டும் சார். பேசி முடித்தது பிறகு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது போல யாருமே சுற்றறிக்கை வந்து எல்லா கவர்மெண்ட் மகாவிஷ்ணு மீது என்ன நடக்குது சார்? ஏன்னா மகாவிஷ்ணு அந்த ஆசிரியரை இப்ப பார்க்க போறோம் நாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்க இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க இது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்க செய்வோம். நேற்று இந்த செய்தி பள்ளியில் சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில இன்று இந்த பொதுத் தேர்வை எதிர்கொள்வது குறித்தான கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. அதுல கலந்துவதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இங்கே வந்திருக்கிறார். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்பாக அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவின் போது தமிழ் பேராசிரியர் ஒருவருடைய அந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலான பரவியது. தற்போது இந்த 2 பள்ளிகளையும் இணைத்து அரசு பள்ளிகளில் இதுபோன்று தவறான ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்களுக்கு அங்கு மரியாதை ஒழுங்காக கிடைப்பதில்லை என்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தற்போது அது குறித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவருடைய போராட்டத்தின் போது இதுபோன்று இனிமேல் நடக்கக்கூடாது எனவும் அரசு பள்ளிகளில் இதுபோன்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கக்கூடாது எனவும் இந்த நடவடிக்கை இதுபோன்ற நடவடிக்கை ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு சென்னை மாவட்ட கல்வி அதிகாரி மார்ஸ் மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி ஆகிய இருவருடனும் உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த போராட்டம் என்பது வாபஸ் வருவதாக இருந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்கு நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் இந்திய மாணவர் சங்கத்தினர் முறையிடத் தொடங்கினர். அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக மாணவர்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு தங்களுக்கும் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வருங்காலங்களில் இது போன்ற எந்த நிகழ்வுகளும் ஏற்படாத வண்ணம் இந்த நடவடிக்கை இருக்கும் எனவும் அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். மேலும் பள்ளியினுடைய வளாகத்தின் வெளியே இது போன்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் எனவும் தற்போது இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் இந்திய மாணவர் சங்கத்திடம் அவர் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதன் பிறகு தற்போது நடைபெறக்கூடிய அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிகழ்ச்சியில் அன்பில் மகேஷ் அவர்கள் மேடையில் பேச இருக்கிறார்.